புதுச்சேரியில் சிறுபான்மையின மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான சுல்தான்பேட்டை பகுதியில் ரங்கசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம் மீது மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சராக ரங்கசாமி மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்து மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும், திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர இருக்கின்றார்கள். அப்ப நமக்கு என்ன தேவை? நம்மை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி தேவை. மாநில மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு உரிய அதிக நிதியை நாம் பெற வேண்டும். மத்திய அரசு நமக்கு அதிக நிதி கொடுக்க வேண்டும். இந்த கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு நமச்சிவாயம் கேட்டால் கொடுப்பாங்க. வேற யார் கேட்டால் கொடுப்பாங்க? எதையுமே கேட்கக்கூடியவர் கேட்டதான் கிடைக்கும். கேட்கக்கூடியவர் திரு நமச்சிவாயம், அங்கு கொடுக்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடி தான் வரப்போறாங்க. சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் அத்தனையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.